Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10 Chapter 1 Example number 1. The given question is, consider the numbers 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 power n ends with a digit 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடல் ஒரு சம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ்லையும் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற 4 பவர் n இதை வந்து பிரைம் ஃபேக்டரா பிரிச்சு எழுதுவோம். 4 2 into 2ன்னு எழுதலாம், பவர்ல இருக்கிற n. இல்ல அப்படின்னா 2 ஸ்கொயர்னு கூட எழுதலாம், ஸோ பவர்ல இருக்கிற n. ஃபைனலா 2 பவர் 2n அப்படின்னு வரும். a பவர் m பவர் n இந்த ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது மாதிரி இருந்தா a பவர் m into n அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் 4 பவர் n பிரைம் ஃபேக்டரா நம்ம எழுதியிருக்கிற விஷயம். ஸோ இப்போ நம்ம n-க்கு 1 அப்படின்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் 2 ஸ்கொயர் 4 தான் வரும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 into 2 4, அதாவது 2 பவர் 4 16 வரும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த லாஸ்ட் டிஜிட் 0 ஆகணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ல அந்த n-க்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கான கொஸ்டின். ஸோ அது கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த பிரைம் ஃபேக்டரை வச்சே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 3 5 7 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 2 அதாவது 0 வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை நம்ம பிரைம் ஃபேக்டரா எழுதும் போது அதுல 2வும் இருக்கணும் 5வும் இருக்கணும். இந்த ரெண்டு நம்பர் இருந்தா மட்டும்தான் 2 into 5 10ன்னு வந்து நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0ன்னு வரும். இங்க 2 மட்டும்தான் இருக்குது, 5 இல்ல. ஸோ அதனால n-க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் நேச்சுரல் நம்பர்ல இருந்து லாஸ்ட் டிஜிட் 0 ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால ஒரே ஒரு கன்க்ளூஷன் எழுதுனா போதும், பிரைம் நம்பர் 5 is not present. Therefore 4 power n is not ends with a digit 0 for all natural number n. ஸோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.